சாமூத் சமுதாயத்தினர் வரலாற்றை ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டி இறைத்தூதின் முக்கியத்துவம் விளக்கப்பட்டுள்ளது. நன்மை தீமை குறித்து மனித இயல்பில் இறைவன் வைத்திருக்கும் உதிப்பறிவும் தானாகவே மனிதனுக்கு வழிகாட்டிட போதுமானதன்று. இதனால் தான் வல்ல இறைவன் அந்த இயல்பான உதிப்பறிவுக்கு துணை புரிவதற்காக இறை தூதர்கள் மீது தெளிவான வஹ்யை இறக்கினான். அவர்கள் நன்மை எது தீமை எது என்று மக்களுக்கு தெளிவாக்கிட வேண்டும் என்பதற்காக இத்தகைய ஒரு தூதரான சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சாமுது சமுதாயத்தரிடம் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அந்த சாமுத் சமுதாயத்தார் தம் ஆன்மாவின் தீய இயல்புகளில் மூழ்கி மிகவும் கொடியவராகி விட்டிருந்தனர். எனவே நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யர் என்று தூற்றினர். அவரை ஏற்க மறுத்துவிட்டனர். இதன் விளைவாக இறுதியில் சமூத் சமுதாயத்தார் முழுமையாக அழிக்கப்பட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சமூத் சமுதாயத்தின் தீயவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அதே சூழ்நிலையில்தாம் இந்த வரலாறு எடுத்துரைக்கப்பட்ட நேரத்தில் மக்காவிலும் நிலவியன. எனவே இந்த சூழ்நிலையுடன் வரலாற்று பூர்வமான சாமுத் சமுதாயத்தினரின் நிகழ்ச்சி எவ்வாறு பொருந்துகின்றது என்பதை மக்காவாசிகளுக்கு உணர்த்திவிட இந்த சம்பவத்தை எடுத்துரைப்பதே போதுமானதாக இருந்தது. இந்த அத்தியாயத்தின் பொருள்: சூரியன் மீதும் அதன் வெயிலின் மீது சத்தியமாக, மேலும் சந்திரன் மீது சத்தியமாக, அது சூரியனை தொட வரும்போது, மேலும் பகலின் மீது சத்தியமாக, அது சூரியனை வெளிப்படுத்தி காட்டும்போது, மேலும் இரவின் மீது சத்தியமாக, அது சூரியனை மூடி மறைத்து கொள்ளும்போது, மேலும் வானத்தின் மீதும் அதை அமைத்தவன் மீது சத்தியமாக, மேலும் பூமியின் மீதும் அதை விரித்தவன் மீது சத்தியமாக, மேலும் மனித ஆன்மாவின் மீதும் அதனை செம்மைப்படுத்தியவன் மீது சத்தியமாக, பின்னர் அதன் தீமையையும் தூய்மையையும் அதனுடைய உள்ளுணர்வில் வைத்தவன் மீது சத்தியமாக, திண்ணமாக வெற்றி பெற்றுவிட்டான். மனதை தூய்மைப்படுத்தியவன், மேலும் தோற்றுவிட்டான், அதை நசுக்கியவன். சாமுத் சமுதாயத்தார் தங்கள் வரம்பு மீறிய போக்கினால் பொய் என தூற்றினார்கள். அவர்களில் மிகவும் கேடு கெட்ட ஒருவன் எழுந்து வந்தபோது அவர்